Hi students, today our topic is limiting reagent. So limiting reagent அப்படிங்கிறது ஒரு chemical reactionல எந்த ஒரு particular reagent வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகுது when the formations of product is completed. ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது எந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்டன்ட் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிருக்கோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது in a chemical reaction the reactant which consumed completely when the reaction is completed. அப்போ ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது எது டோட்டலாக கன்சியூம் ஆகுதோ அந்த ரியாக்டண்ட்டை நம்ம வந்து லிமிட்டிங் ரியாக்டன்ட் ஆர் லிமிட்டிங் ரீஜென்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளம்ஸ் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நவ் வி டேக் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் இஸ் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் அமோனியா. அமோனியா ஆக்சிடைஸ் ஆகும்போது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறுது. சரிங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வி டேக் an ammonia in 13.6 gram. So 13.6 gram of ammonia allowed to react with 16.0 grams of oxygen. ஓகேங்களா? அப்போ 16 கிராம் ஆக்சிஜன் 13.6 கிராம் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில் which reactant is limiting 1? அப்போ எந்த ரியாக்டன்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ஃபார்மேஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். அண்ட் செகண்ட் திங், ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் NO தட் இஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ராடக்ட் எவ்வளோ கிராம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி டேக் கெமிக்கல் ரியாக்ஷன். இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம். இன் சம் கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பஷன்ஸ் ஆஃப் மீத்தேன் அப்படின்னா நாம தான் மீத்தேன்கிறது CH4 ப்ளஸ் ஆக்சிஜன் தட் கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்னு எழுதணும். பட் இந்த ரியாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக வி ரைட் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இன் கெமிக்கல் ரியாக்ஷன் அமோனியா எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NO ப்ளஸ் H2. சரி, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டோம். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் 2, the converting the chemical reaction. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ்ட் ஃபார்ம் ரியாக்ஷனான்னு பார்க்கணும், இல்லைனா அது பேலன்ஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன் அப்படின்னாலே தட் இஸ் a பேலன்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், ஹைட்ரஜன் சிம்பிளாக எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போது ஹைட்ரஜன்ஸோட நம்பர்ஸ் டிஃபர். ஸோ அப்போ டிஃபர் ஆகும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் பேலன்ஸ்டு ஃபார்ம். அப்போது நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகாமல் தான் இருக்குது, அதை நம்ம பேலன்சிங் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ பேலன்சிங் ஃபார்மாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் கான்ட்ரிபியூஷன் இருக்கிற எலிமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடில் ஆக்சிஜன்ஸ் ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜன்ஸ் வந்து 2 இடத்துல சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அதனால் இது நம்ம மோஸ்ட்லி எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 1. ஸோ நோ ப்ராப்ளம். ஹைட்ரஜன் இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு ஹைட்ரஜன், ஒரே ஒரு பிளேஸில் தான் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ரியாக்டன்ட் சைட்லேயும் ஹைட்ரஜன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போ இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பராலையும் ஈவன் நம்பர் ஆட் நம்பராலையும் மல்டிபிள் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3H2O, இங்கே 2NH3. ஸோ இப்போ நைட்ரஜன்ஸோட நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கா? ஹவு மெனி நைட்ரஜன்? 2. அப்போ 2 நைட்ரஜன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? 2NO சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே 2NO இருக்குது. அப்போது ஆக்சிஜன்ஸ் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா ரியாக்டன்ட் சைடில் வந்து டோட்டலாக 2 ஆக்சிஜன்ஸ் தான் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைட்ஸ் பார்க்கும்போது 2 + 3 5 ஆக்சிஜன். இங்கே ஆக்சிஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் ஆக்சிஜன்ஸ் மாதிரி நமக்கு இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இன் மாலிகுலர் லெவல். அப்போ மாலிகுலர் ஆக்சிஜனாலே அங்கே 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, நமக்கு டோட்டலாக 5 வேணும். இப்போ 5 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக 2.5 எழுத முடியாது. ஸோ ஃபார் தட் வி கன்சிடரேஷன் 5/2 நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மோஸ்ட்லி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பேலன்ஸ்டு ஃபார்மாக எழுதும் போது அது ஃப்ராக்ஷனலாக எழுதக்கூடாது, எப்போவுமே ஹோல் இன்டிஜர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஹோல் இன்டிஜர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்? இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா? ஸோ அப்போது இதோட டினாமினேட்டர் பார்ட்டை 2 இருக்கிறதுனால ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே போத் சைட் மல்டிப்ளைடு வித் 2. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரியாக்ஷன் 4NH3 + 5O2 gives 4NO + 6H2O. இப்போ தான் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம கொடுத்துருக்கிற கிவன் வெயிட். ஸோ கிவன் வெயிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனிஷியலாக நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமோனியா 13.6 கிராம் கொடுத்துருக்காங்க. 13.6 கிராம் அமோனியா அண்ட் 16.0 கிராம்ஸ் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அமோனியா 13.6 கிராம், ஆக்சிஜன்
16.0 கிராம். இப்போ இந்த weight நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா moles convert பண்ணனும். So அப்ப moles conversion is second step. அப்ப moles conversion அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா the number of moles equal to given weight divided by molecular weight. Moles எப்படி கால்குலேட் பண்றாங்க? Moles equal to given weight divided by molecular weight. இங்க given weight is 13.6. What is the molecular weight of ammonia? Nitrogen is 14, hydrogen is 1, so 3 hydrogens are here, so 3 plus 14 is equal to 17. So molecular weight of ammonia it's 17. Now the number of moles of ammonia, so moles conversion that equal to 13.6. This is the given weight and molecular weight is equal to 17. So இப்போ நம்ம 13.6 divided by 17 இதை cancel பண்ணினா we will get 0.8 mole. எவ்வளவு moles இருக்கு? 0.8 moles ammonia. So next oxygen. Oxygen எவ்வளவு grams எடுத்திருக்கோம்? 16.0 gram. What is the molecular weight of oxygen? So molecular oxygens ஓட molecular weight பாத்தீங்க அப்படினா 32. ஒரு oxygens அப்படிங்கிறது 16, ரெண்டு oxygens அப்படிங்கும்போது 32. So 16 divided by 32 that equal to 0.5 mole. So அப்போ moles conversions பாத்தீங்க அப்படினா we taken 0.8 moles of ammonia react with 0.5 moles of oxygen. So இப்போ இதுல எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்ப லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பிரெடிக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாப்போம். ஓகே. see இங்க நம்ம எடுத்துக்கிற இனிஷியலா நம்பர்ஸ் மோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.8 மோல்ஸ், இது வந்து 0.5 மோல்ஸ். இதுல லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா the given moles are dividing with their stoichiometric coefficient. Stoichiometric coefficients வந்து பாத்தீங்கன்னா இங்க 4, இதோட stoichiometric coefficients அப்படிங்கிறது 5. இப்போ இதுல 0.8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்கிற given moles. இதை எதால டிவைட் பண்றோம்? dividing with stoichiometric coefficient that is 4. ஓகே. அப்ப 4 ஆல் டிவைட் பண்ணும்போது that equal to 0.2 moles அப்படிங்கிறது இதுல நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேல்யூ. இதுல வந்து பார்த்தோம் அப்படினா இங்க நம்ம எவ்வளவு எடுத்துக்கிங்க? 0.5 mole divided by their stoichiometric coefficient it's 5. So cancel பண்ணும்போது that equal to 0.1 mole. See normally first of all we taken our given amount, after that conversions of given amount into mole. So moles எப்படி கன்வர்ட் பண்றோம் அப்படினா given weight divided by molecular weight. next one நம்மளுடைய molecular weightல வச்சு நம்ம number of moles calculate பண்ணிருக்கோம். இந்த moles stoichiometric coefficients ஆல் டிவைட் பண்ணீங்கனா எவ்வளவு moles நமக்கு ரெசிடுவல் தெரிஞ்சிரும். இதுல எது least வேல்யூவா இருக்கோ that is our limiting reagent. அப்போ இதுல நமக்கு least amount இருக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா oxygen. So அப்ப oxygen தான் நம்ம இந்த இடத்துல யாரை எடுத்துக்கறாங்க? This is the limiting reagent. அப்போ oxygen limiting reagents இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். So இப்போ oxygens வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எவ்வளவு amount of ammonia left ஆயிருக்கு, next how many grams of nitric oxide is formed, இத தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். So இப்போ இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படினா so இங்கே the stoichiometric coefficients வச்சு ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியும். இப்போ ammonia NH3 their stoichiometric coefficient it's 4 that equal to what about oxygen? O2 divided by their stoichiometric coefficient it's 5. Then nitric oxide, the product side nitric oxide இருக்கு, NO divided by their stoichiometric coefficient it's 4 that equal to water. So H2O their stoichiometric coefficient it's a 6. So this is the relationship between ammonia, oxygen, NO and water. Clear? So here which one is the limiting reagent? Oxygen. So O2 is limiting reagent. So O2 is the limiting reagent. இப்போ அந்த O2ங்கிறது limiting reagents அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த limiting reagents தெரிஞ்சதுக்கு அடுத்து next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ நைட்ரிக் ஆக்சைடு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனும். நைட்ரிக் ஆக்சைட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா நைட்ரிக் ஆக்சைட்ஸ்க்கும் ஆக்சிஜன்ஸ்க்கும் என்ன ரிலேஷனோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்மேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? So now the amount of NO. So NO வந்து எவ்வளவு அமௌண்ட் ஃபார்ம் ஆகுது? So MO வந்து எவ்வளவு அமௌண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படினா இங்க நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது NO க்கும் ஆக்சிஜன்ஸ். Which one is limiting reagent? Oxygen. That is O2 divided by 5 equal to NO divided by 4. So this is a relationship between O2 and NO. நமக்கு எவ்வளவு grams of nitric oxide தான் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ NO equal to number of moles of oxygen. So இப்போ நம்ம 4 வந்து எங்க போகும்? நியூமரேட்டர் பார்ட்ல இருந்து இங்க நமக்கு இது டினாமினேட்டர்ல இருக்கு. நியூமரேட்டர் போச்சு அப்படினா 4/5 into O2 mole.
ஸோ இதுதான் வந்து NO ஓட மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. அப்போது the number of moles of NO equal to 4/5 into the oxygen moles. Oxygen moles எவ்வளோ இனிஷியலாக நம்ம எடுத்திருந்தோம்? இனிஷியலி we taken 0.5 moles. ஸோ 0.5 moles நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அப்போது இங்கே 0.5 moles அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா that equal to 0.1. ஸோ we will get that 0.4 moles of nitric oxide. 0.4 moles of nitric oxide. இது வந்து மோல்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கிராம்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸோ the number of grams, இப்போ வந்து amount of grams equal to their moles into molecular weight. ஸோ மோல்ஸ் வந்து molecular weight ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? தேர் அமௌண்ட், அதோட கிவன் வெயிட் நமக்கு தெரியும். அப்போ மோல்ஸ் அப்படிங்கிறது 0.4 மோல்ஸ் இருக்குது மல்டிப்ளைடு வித் மாலிகுலர் வெயிட் ஆஃப் NO. ஸோ NO மாலிகுலர் வெயிட் நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16. 16 + 14 = 30. ஓகே, அப்போ 30 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 4s are 12. ஸோ நமக்கு 12 grams ஆஃப் நைட்ரிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். 12 grams ஆஃப் நைட்ரிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இதே ரியாக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லிமிட்டிங் ரிஏஜென்ட்டாக இருந்திருக்கு. அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் அமோனியா? அமோனியா இஸ் எக்ஸஸ் ரிஏஜென்ட். அமோனியா என்ன ஆக்ட் ஆகிருக்கும்? எக்ஸஸ் ரிஏஜென்ட். அப்போ எக்ஸஸ் ரிஏஜென்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்? ஸோ எக்ஸஸ் ரிஏஜென்ட், which one is excess reagent? இப்போ இதில் அமோனியா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் எது லீஸ்ட் மோல்ஸாக இருக்கோ அதை தான் வந்து லிமிட்டிங் ரீஜன் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து எக்ஸஸ் மோல்ஸாக தான் இருக்கும். எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அமோனியா வந்து கன்சியூம் ஆயிருக்கும், எவ்வளோ மோல்ஸ் வந்து லெஃப்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸஸ் ரீஜென்ட், which one is excess reagentனா அமோனியா. இப்போ அமோனியாவுக்கும் ஆக்சிஜன்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ த ரிலேஷன்ஸ் வித் அமோனியா அண்ட் ஆக்சிஜன்ஸ் ஆர் NH3 divided by 4 equal to O2 divided by 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? the ammonia mole equal to 4/5 into oxygen mole. So the number of moles of oxygen 0.5. ஸோ 0.5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4/5 into 0.5 equal to 0.4 mole. எவ்வளோ மோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கன்சியூம் ஆகுது? 0.4 moles. We taken initially 0.8 moles. Okay, so the amount left, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா number of moles left, எவ்வளோ number of moles வந்து left ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we taken initially 0.8, taken initially 0.8. so 0.8 moles நம்ம எடுத்திருந்தோம். consumed எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.4 mole. அப்போ 0.8ல 0.4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 0.4 mole. அப்போ 0.4 moles வந்து நமக்கு லெஃப்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அமோனியா. இப்போ அமோனியாவோட வெயிட் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறோம்? வி மல்டிப்ளைட் வித் 17. Why we are multiplied with 17? Because the molecular weight of ammonia is 17. Nitrogen is 14, hydrogen is 1. So 3 hydrogens are here. So 14 plus 3 is a 17. So 17 into 4. So 17 4s are 68. So இங்கே 0.4 இருக்கு. That is 6.8 grams of ammonia. So this is a residual amount. That's all. Okay pa. So அப்போ limiting reagents அப்படிங்கிறது the substance which consumed completely when the reaction is completed. அப்போ reactions complete ஆகும்போது எந்த ஒரு substance வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்கும்போதே தெரியுது, ஆக்சிஜன்ஸ் வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிருக்கு. ஆனால் அமோனியா எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8 grams. ஓகே, பட் வி டேக்கன் 13.6 gram. ஓகே, அப்போது 13.6 grams ஆஃப் அமோனியா எடுத்திருந்தோம். 6.8 grams தான் வந்து கன்சியூம் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 6.8 grams வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. எவ்வளோ நமக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 grams ஆஃப் நைட்ரிக் ஆக்சைட்ஸ் இஸ் ஃபார்ம்டு. எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லி கேட்டாங்கன்னா 0. Why 0? Because the oxygen is consumed. So consumed completely. So that's why it's taken as a limiting reagent. That's all. Thank you.